ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி. தெய்வீக ஒலி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். மனிதனாக பிறந்த நாம் நமது வாழ்நாட்களில் பல நல்லது கெட்டதுகளை செய்கிறோம். நல்லவைகளெல்லாம் எப்படி நல்ல பலன்களை கொடுக்குமோ, தீய செயல்கள் கண்டிப்பாக நமக்கு தீய பலன்களையே கொடுக்கும். தெரிந்தோ தெரியாமலோ நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக நல்ல செயல்களையே செய்ய வேண்டும். ஆனால் நம்மை அறிந்து யாருக்கும் நாம் தீங்கு விளைவிப்ப நினைப்பதில்லை. இது போன்ற நல்ல செய்திகளையும் ஸ்லோகங்களையும் மந்திரங்களையும் கேட்கும் நீங்கள் கண்டிப்பாக வேண்டுமென்றே ஒருவருக்கு தீங்கு செய்பவர்கள் அல்லர். ஆனால் மனிதனாக பிறந்த நாம் தெரியாமல் பல சிறிய பெரிய தவறுகளை செய்கிறோம். தவறுகள் சிறியனவோ பெரியனவோ பாவங்கள் நிச்சயமாக வந்து சேரும் அல்லவா? இது போன்ற தெரியாத செய்த பாவச் செயல்களுக்கு என்ன பிராயச்சித்தம் என்ற ஒரு சிறந்த செய்தியை நாம் இன்று பார்க்க போகிறோம். இதுதான் முதல் முறையாக நீங்கள் என் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், கண்டிப்பாக பெல் ஐகானை அழுத்தி ஆல் என்று செலக்ட் செய்யவும். நாம் அறியாது செய்யும் பாவங்களை போக்க நம்மீது மிகவும் அதிகமான அன்பு கொண்டவர்கள் பித்ருதேவதைகள் ஆவார். சனாதன தர்மத்தில் நமக்கு முன் பிறந்த முன்னோர்கள் அனைவரையும் நாம் பித்ருதேவதைகள் என்று வணங்குகிறோம். பிரம்ம தர்ம புராணத்தில் 4 தலைகள் கொண்ட பிரம்மா சுயமாக பித்ருதேவதைகளை பற்றி சிறந்ததொரு ஸ்தோத்திரத்தை இயற்றியுள்ளார். இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் காலையிலோ அமாவாசைகளிலோ பித்ருதேவதைகளின் ஸ்ராத்த நாட்களிலோ காசி ராமேஸ்வர யாத்திரைகளில் பித்ரு ஸ்ராத்தம் செய்யும் பொழுதோ, ஏன் உங்கள் பிறந்த நாட்களில் கூட இந்த ஸ்தோத்திரத்தை கேட்பது சிறந்ததாகும். நமது பித்ருதேவதைகளின் ஆசீர்வாதத்தால் மட்டுமே நமக்கு அனைத்து செல்வங்களும் வந்து சேரும். கழுப்பிணி இல்லாத உடல், கலையாத கல்வி, குன்றாத வளமை, களங்கமில்லாத அழகு, தாழாத கீர்த்தி, உயர்ந்த குணங்கள், குன்றாத இளமை, நுட்பமான அறிவாற்றல், தவறாத நன்மக்கள், உடல் மற்றும் மனவலிமை, சலியாத மனம், குறையாத வயது, எடுத்த காரியத்தில் வெற்றி, நல்ல வினை, இனிய அனுபவம், சிறந்த நட்பு என்ற இந்த 16 பேர்கள், அதாவது 16 செல்வங்களையும் பெற்று ஒருவன் சுகானந்த வாழ்வு வாழ வேண்டும் என்றால் பித்ருதேவதைகளின் ஆசீர்வாதம் கட்டாயமாக வேண்டும். அன்பர்களே, இப்ப அந்த எளிமையான பித்ருதேவதை ஸ்தோத்திரத்தை நாம இப்ப பார்க்கலாம். ஓம் அத பிரம்ம கிருத பித்ரு ஸ்தோத்ரம். பிரம்மோவாச நமः பித்ரே ஜன்மதாத்ரே சர்வதேவமயாய ச சுகதாய பிரசன்னாய சுப்ரீதாய மகாத்மனே சர்வயஜ்ஞஸ்வரூபாய ஸ்வர்காய பரமேஷ்டினே சர்வதீர்த்தாவலோகாய கருணாசாகராய ச நமः சதாசுதோஷாய சிவரூபாய தே நமः சதாபராதக்ஷமினே சுகாய சுகதாய ச துர்லபம் மானுஷமிதம் ஏன லப்தம் மயா வபுः சம்பாவனீயம் தர்மார்த்தே தஸ்மை பித்ரே நமோ நமः. தீர்த்தஸ்நான தபோஹோம ஜபாதீன் யஸ்ய தர்ஷனம் மகாகுரோஷ்ச குரவே தஸ்மை பித்ரே நமோ நமः. யஸ்ய பிரணாமஸ்தவனாத் கோட்டிஷः பித்ருதர்ப்பணம் அஸ்வமேதசதைஸ்துல்யம் தஸ்மை பித்ரே நமோ நமः. இதம் ஸ்தோத்ரம் பித்ருः புண்ணியம் யः படேத் பிரயதோ நரः பிரத்யஹம் ப்ராதருத்தாய பித்ருஸ்ராத்த தினேபி ச ஸ்வஜன்மதிவசே சாக்ஷாத் பிதுரக்ரே ஸ்திதோபி வா ந தஸ்ய துர்லபம் கிஞ்சித் சர்வஜ்ஞத்வாதிவாஞ்சிதம் நானாபகர்ம கிருத்வாபி யஸ்தௌதி பிதரம் சுதः சத்ருவம் பிரவிதாயைவ பிராயஷ்சித்தம் சுகீ பவேத்
பித்ருப்ரீதிகரைர்நித்யம் சர்வகர்மாண்யதார்ஹதி. இது பிரம்மதர்மபுராணாந்தர்கத பிரம்மகிருத ஸ்ரீ பித்ருஸ்தோத்திரம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. மகா பெரியவா திருவடிகளே சரணம். தெய்வீக ஒலி எங்கும் பரவட்டும்.